ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நியூயார்க்கில் இருக்கிற கார்னிங் கிளாஸ் ஆஃப் மியூசியம்க்கு தான் வந்திருக்கோம். இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது, அதே மாதிரி என்டர்டெய்னிங்காகவும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஆவரேஜாக இந்த இடத்துல வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தாராளமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவன் அதை விட நிறைய டைம் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மியூசியம்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு. எல்லாமே நான் காமிக்க போகிறது வந்து எல்லாமே கிளாஸ் தான். அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக, அதே மாதிரி நிறைய வேலைப்பாடுகளோட நிறைய அழகழகாக இருந்துச்சு. இப்போ இது இருக்குது இல்லையா, இது அப்படியே பலூன் மாதிரி தானே இருக்குது, இதுவே கிளாஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் மேக்கிங் ஒரு செஷனுமே வச்சுருக்காங்க. நம்மளோட ஓன் கிளாஸ் நம்மளே மேக் பண்ணுற மாதிரி, அதை டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டாக உருவாக்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதுவும் பண்ண போகிறோம். இப்போ போய் நம்ம மியூசியமை சுற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராடாக இருக்கு இல்லையா, இதுவே வந்து கிளாஸில் பண்ணது தான். ஸோ யூஎஸில் வந்து மேட் இன் யூஎஸ்ஏ அப்படின்ட்டு பார்க்குற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மி. பட் ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக நீங்கள் மேட் இன் யூஎஸ்ஏ பார்க்கலாம். இந்த காரல், அப்புறம் பைரெக்ஸ், அப்புறம் கார்னிங் வேர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் இன் யூஎஸ்ஏ. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மெயினாக பண்ணுற இடமுமே பார்த்திங்கன்னா இது தான். ஸோ கார்னிங்கிறோம் இல்லையா, அந்த கார்னிங் வேர் அது அந்த இடம் தான். அதாவது இந்த இடத்த டினோட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கார்னிங் வேர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குக்கிங்க்கு மட்டும் இருக்கிற வெசில் மாதிரி இல்லாமல் நிறைய விதமான கிளாஸ் மேக்கிங்லாம் பண்ணுறாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போடுற அந்த கிளாஸும் சரி, லைட் ஹவுஸ்க்கு போடுற கிளாஸு, அதுக்கப்புறம் டெலஸ்கோப் கிளாஸு, இந்த மாதிரி பல லெவலுக்கு இவங்க கிளாஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொருளை கூட கிளாஸில் பண்ணலாமா, இவ்வளோ அழகாக பண்ணலாமா அப்படின்ற கொஷினுக்கு இங்கே வந்து ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அவ்வளவு அழகான திங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கிளாஸ் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொஃபஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஸ்கில்லும் கூட. இது வந்து இவங்க கிளாஸ் ப்ளோவர்ஸ்னுவாங்க. கிளாஸ் மேக்கிங் பண்ணுறவங்கள கிளாஸ் ப்ளோவர்ஸ்னுவாங்க. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு டிகிரி இருக்குது. நம்ம அதை படிச்சுட்டு வந்து இதையே நம்ம ஒரு ஆக்குபேஷனாகவும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செஷனை நாங்கள் அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மேஜராக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சிலிக்கா சாண்டு, சோடா ஆஷ், லைம் ஸ்டோனு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட்டு, அதாவது ப்ரைஸு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு கிளாஸ்லேயே ஒரு குளோப் இது. அதே மாதிரி இது ஒரு ஸ்டோன், இது ஆக்சுவலாக கிளாஸ் ஸ்டோன் இது. இங்கே வந்து ஒரு பெரிய டவர் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கார்னிங் வேரோட அந்த பவுல் இருக்கு இல்லையா, அதுதான் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கிளாஸ் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அது வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மாதிரியும் அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட நம்மளுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு ஃபர்னஸ் இது. கிளாஸ் வந்து சுட்டுட்ட பிறகு, அதாவது செஞ்சு முடிச்சுட்டு சுட்டுட்ட பிறகு தான் அதை யூஸ் பண்ணுறது சேஃபு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ளோவர்ஸ். மெயினாக வந்து கிளாஸ் வந்து இந்த மாதிரி ப்ளோ பண்ணி தான் அதை வந்து ஷேப் கொண்டுட்டு வருவாங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்க கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டிலில் வைக்கிற அந்த கிளாஸ் இது. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப குவாலிட்டியான கிளாஸும் இங்கே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி டெம்பர்டு கிளாஸுமே வந்து இந்த இடத்துல நிறைய பண்ணுவாங்க. ஆல் ஓவர் த யூஎஸ் வந்து இவங்க தான் மெயின் சப்ளையும் போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கிளாஸ் அது. ஸோ எப்படி வந்து அந்த லைட்ஸ் மூலமாக நம்மளுக்கு அது இன்னும் கிளியராக தெரியுது அப்படின்றத போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸில் வச்சுருக்க லைட் இது. நம்ம தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். பட் பக்கத்தில் போய் இது பார்த்தா தான் தெரியுது. இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லா லைட் ஹவுஸ்க்குமே வந்து அதோட ஓன் சிக்னல் இருக்குமா. ஸோ அதனால் அந்த சேல் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், நம்ம எந்த லைட் ஹவுஸ் கிட்ட எது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது டெலஸ்கோப் மிரர்ஸ் இது. ஸோ டெலஸ்கோப்லாம் இன்னுமே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த டெலஸ்கோப்ப ஃபீல் பண்றதுக்காக கொஞ்சம் தூரத்தில ஒரு 2 போர்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அத நம்ப எய்ம் பண்ணி, டெலஸ்கோப் மூலமா நம்ம அங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கறது வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்ல ஃபன்னா தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரியேட்டர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இவ்ளோ கலர்ஃபுல்லா அதாவது கிளாஸ வந்து இவ்வளோ வளைக்க முடியும். இது இவ்வளோ அழகா ஆக்க முடியும் அப்படின்றது எனக்கு இங்க வந்து தான் தெரிஞ்சுச்சு. பார்க்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி கிளாஸ் மேக்கிங்ன்றது வந்து ஈஸியான வேலையும் கிடையாது. கிளாஸ் மேக்கிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஹீட் இருக்கும். ஸோ இதில ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ஹை ஹீட்னால கேட்ராக்ட் கூட வரதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷன ஒருத்தவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட பேஷனா இருக்கும். அ அதே மாதிரி இது ஒரு ஹாபியா வச்சிருக்கோம் அப்படின்னாலும், இது ஒரு எக்ஸ்பென்சிவான ஹாபியும் கூட. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜம்போ சைஸ் ஃப்ரூட் பிளேட்டு கிளாஸ்ல ஆனது தான். அடுத்து வந்து இந்த அழகழகான இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாவுமே இங்க கிளாஸ் தான் இது. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நான் அங்க இருக்கும்போதே ஒருத்தங்க வந்து போட்டு ஒண்ணு உடைச்சுட்டாங்க தெரியாம. இப்போ கிட்ஸ்லாம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லி கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அது கொஞ்சம் ஒரு நல்ல மெமரபிள் விசிட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டன் ஸ்டஃப்ஸ் இதெல்லாம். இதுலயுமே கிளாஸஸ் எல்லாமே வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்றதுக்குமே வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம கிஃப்ட்ஸ்க்குலாம் கூட இங்க வாங்கிக்கலாம். அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ம் கிளாஸ் வந்து இவ்வளவு ரேட்டா அப்படின்றது எனக்கு இங்க வந்து தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஷோ பீஸ் கூடமே வந்து $20,000 அதுக்கெல்லாம் நான் பார்த்தேன். இப்ப நீங்க பார்ப்பீங்க எல்லாமே அத. அதே மாரி நம்ம வாங்குற மாதிரியான ஐட்டம்ஸுமே ஒரு சைட்ல வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அழகுக்காக செய்றது. நெறைய கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து அங்க போட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு. கியூட்டா இருக்கும். இந்த வேஸ்லாம் எவ்வளோ இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. இது ஆக்சுவலா வந்து $4,000 இது. இது ஏன் இவ்ளோ பிரைஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இது அகைன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில்டான பீப்பிளால தான் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். அது. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் அதுக்கு யூஸ் பண்றாங்க, நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு போடுற டைமு, எஃபோர்ட் இது எல்லாமே சேர்த்து அவங்க ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ் தான் இது. இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. எல்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் தான் இங்க.
என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா $12,000. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் ஷோ பீஸு. இந்த டைனியாக இருக்கிற அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. இது எல்லாமே நம்ம கிஃப்ட்டுக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டேபிள் ஃபுல்லாக அந்த கலர்ஃபுல்லான கிளாஸஸில் பண்ண இது எல்லாமே வேஸ், அந்த குட்டி பவுல், அப்புறம் வந்து கப்ஸ் மாதிரி. இதுவுமே அகைன் ஒரு இன்னும் ஒரே பீஸ் தான், ஆனால் இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இது ஒரு பைசன் கிளாஸ் ஸ்டாச்சு. நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பீஸ் வச்சு அந்த இடத்தையே அழகாக்கணும் அப்படின்னா இங்கே அந்த மாதிரி நிறையா பீசஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ், குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி ஒரு இது ஷோ பீஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மர்மைட்ஸ். இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து ஆக்சசரிஸு. ஸோ அந்த கிளாஸ் பீட்ஸ் வச்சு இல்லை கிளாஸை வச்சே வந்து ப்ரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் இயரிங், செயினு, அப்புறம் பர்ஸ், அதுக்கப்புறம் ஈவன் ட்ரெஸ்ஸில் கூடமே அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பவுச்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இங்கே நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸும் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அங்கே.
ப்ரைஸ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளா தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் ஹேண்ட்மேடு. ரொம்ப டைம் எடுக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அப்படியே கலர்ஃபுல்லா பார்க்கவே அழகா இருந்துச்சு. அடுத்து இதெல்லாம் அந்த கிளாஸ் பீட்ஸை வந்து டிசைன் பண்ணி கலர்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான இயரிங்ஸ், அப்புறம் பெண்டன்ஸ் வச்ச செயின். இந்த மாதிரி கஃப்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டலில் பண்ணிவிட்டு அதில் கிளாஸ் பீட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ரிங்ஸு, ஃபிங்கர் ரிங். இது அகெயின் கலர்ஃபுல்லான கிளாஸ் பீட்ஸ் வச்ச இயரிங்ஸ். இது பார்த்திங்கன்னா க்யூட்டாக கலர்ஃபுல்லான பைனாப்பிள் பெண்டன்ட்டு ஃபுல்லாக கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்சசரிஸ் யூனிக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். அடுத்து வந்து பேர்ட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளாஸ்லேயே பண்ணுவாங்க. அதுதான் இது.
அடுத்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க செக்ஷனுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த கிச்சன் வேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது பைரெக்ஸ்தும் இருக்குது, கொரல்தும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப் வேர்து இருக்குது. ப்ரைஸும் குவாலிட்டியும் இங்கே இன்னும் கொஞ்சமே பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அவங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட் கொஞ்சம் குறையும். அதனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக மார்க்கெட் வாங்குறத விட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நியூ எடிஷன்ஸ்லாம் கூடமே இங்கே ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்னும் வரல. மேபி ஃபாலோயிங் இயர்ஸில் இது வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. $3 இது, அப்புறம் மீடியம் சைஸு இதெல்லாம் சேர்த்து ஒன்று $3 to $5 அடுத்து வந்து இதெல்லாம் ஸ்னாப் வேர்ஸ் இது. ஸோ நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து மைக்ரோவேவ் சேஃபு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. அப்புறம் பைரெக்ஸோட மெஷரிங் பவுலு, மெஷரிங் கப்பு. ஸோ இது வந்து நிறைய மல்டிபிள் யூசஸ். ஸோ நான் இதை வாங்கணுன்ட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் நான் வாங்கணும்னு நினச்சது பெருசு. சின்ன சைஸுக்கு லிட்டோட வரும். அதுக்கப்புறம் பைரெக்ஸில் உள்ள சின்ன சின்ன பவுல்ஸ், இதுவுமே வந்து மைக்ரோவேவ் சேஃப் இது. அடுத்து இந்த பைரெக்ஸோட பவுல் செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் செட் அது. ஹலோ கிட்டி தீம் வச்சது. இது ஒரு $25 இது. ஸோ உங்களுக்கு வந்து பைரெக்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டைமென்ஷன்லாம் இங்கே நிறையா வெசல் கிடைக்கும் வித் லிட்டு வந்து தனியாக நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே யூஎஸில் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த பைரெக்ஸும் சரி, இல்லை இந்த காரல் பிளேட் செட்டு, அதுக்கப்புறம் கார்னிங் வேர் செட்டு இருக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஏதாவது பொருட்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இதுதான் பெஸ்ட் பிளேஸ் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நம்மளுக்கு பைரெக்ஸ் வந்து பல வருஷங்கள் கூட வரும். ஆனால் அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா பாதியிலேயே டயர் ஆகிடும். அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதுக்குமே இங்கே ஒன்று சொல்யூஷன் வச்சுருந்தாங்க. என்னென்னா அந்த லிட்ஸ்லாம் தனியாக விற்கிறாங்க. ஒரு பீஸ் வந்து $1. நான் வந்து இதுக்கு இந்த லிட்ஸை தனியாக நான் அமேசான்லேயே வாங்க ஒரு வாட்டி போட்டேன் நான். அது வந்து ரொம்ப ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. அதுவும் பைரெக்ஸ் இன்னுமே ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. அதனால வந்து இங்கே நான் எவ்வளோ மூடி எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பவுல்ஸ் நிறையா இருக்குது வித் அந்த லிட்டு வந்து டேர் ஆனது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிசஸ் தீமில் உள்ள இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு அதெல்லாம். ஸோ இப்போ காமிச்சிட்ருக்கிற இந்த பிளேட்ஸ் ஆர் பவுல், இல்லை சின்ன பிளேட் பெரிய பிளேட் எது எடுத்தாலுமே ஒரு பீஸ் வந்து $3 போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம வீடெல்லாம் செட் பண்ணுறோம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா சூப்பராக வாங்கலாம். இந்த சேலே தான் எப்போவுமே இருக்கணும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் வந்து ப்ராடக்ட்ஸை மாற்றுவாங்க. ஸோ நீங்கள் வரும்போது என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐட்டம் நிறையாவே இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டிஷன் வச்ச மாதிரி பிளேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு யூஎஸில் காரலில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுவுமே 2 சைஸில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. அதாவது ஜூஸ் கிளாஸ் ஆர் ஒயின் கிளாஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி. சிலதுலாம் வந்து கிறிஸ்டல் கிளாஸ் அந்த மாதிரி ஃபினிஷில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஏதோ பேப்பர் இதில் சொருகி வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒரு மூடி இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கிளாஸு.
இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாட்டில், அதோட ஒரு கப்பு ஆர் மூடி எப்படின்னு தெரில, அழகாக இருந்துச்சு அதுவும் பார்க்க. இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பைரக்ஸ் வேர் மாதிரியே இன்னொன்று ஆன்கர் அந்த பிராண்டோட பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற பேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். நெக்ஸ்ட் இப்போ காமிக்கிற இது எல்லாமே பைரக்ஸ் பவுல்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதுவுமே எது எடுத்தாலும் $3. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரேக்கிங் செஷன். இது ஸோ எந்த கிளாஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே எங்களுக்கு பண்ணி காமிச்சாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டெம்பர்டு கிளாஸு, அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அப்படியே கண்கூடாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக் யுவர் ஓன் கிளாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே நிறைய செஷன்ஸ் போய்கிட்டு இருக்கோம். பட் வந்து நம்ம அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா இது வந்து சிலது வந்து 1-2 தான் வந்து பார்த்திங்கன்னா சேம் டேவே நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் கைக்கு வரும். மிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் கழிச்சு இல்லை 2 நாள் கழிச்சு திரும்பி வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி ஆன் தி வே ஃப்ரம் நயக்ரா டு டெலவருக்கு ஆன் தி வே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கே என்ன கையில் வாங்கி எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிட்ஸ் தான் பண்ணலாம். ஆக்சுவலி டீன் கிட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். அவங்களோட கிளாஸே வந்து ஃப்ரம் த ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ப்ராடக்டாக அவங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. நம்ம இதை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நிறைய ஹீட்டில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நம்மளுக்கு இங்கே. அதனால தான் வந்து இது பெரியவங்களுக்குமே பண்ணலாம், நம்மளுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இது கிளாஸை வந்து ரா மெட்டீரியலாக இருந்து அதுலேருந்து அதை லிக்விட் ஸ்டேட்டாக மாற்றுறது, அதுக்கப்புறம் அதுக்கு கலர் போடுறது, அதுக்கப்புறம் அதை ஷேப் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆகுற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதனால தான் இது வந்து ப்ரையராகவே நம்ம இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பிளாஸ்டிங். இது வந்து கிட்ஸ் பண்ணலாம், அதாவது 10 இயர்ஸ் கிட்ஸ் வரைக்குமே தாராளமாக பண்ணலாம் வித் ஒரு பேரண்டோட அசிஸ்டன்ஸோட. இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து அந்த சாண்ட் பிளாஸ்டிங்கில் கப்பில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ நம்மளோட டைம் ஸ்லாட் வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு கப் கொடுப்பாங்க, இந்த கப்பு தான். இதில் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸை போட்டு நம்ம இதை வந்து சாண்ட் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு டிசைனாக ஃபார்ம் ஆகும். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஒரு சைடில் அவரோட சேனல் நேமு, இன்னொரு சைடில் என்னோடய சேனல் நேமு. ஸோ 1 in 2 அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் போட்ட இடம் மட்டும் உங்களுக்கு வந்து டிசைன் ஆகாது, கிளியர் கிளாஸாக இருக்கும். மிச்சம் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் இருக்கும். அது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம டிசைனிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ சாண்ட் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷின் இருக்குல்ல, இதில் வந்து சாண்டு, நல்லா சூடான சாண்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்டிவ் கியரோட தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க எப்படி நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு கையில் வந்து கிளாஸை பிடிச்சிக்கணும், ஒரு சைடில் வந்து இந்த சாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கன் மாதிரி இருக்கும். அதை நம்ம அந்த கிளாஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அந்த பாக்ஸே வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டின இடம் மட்டும் கிளியர் கிளாஸில் இருக்கும். இந்த ப்ராசஸ்மே வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும். ஈவன் பெரியவங்களுக்குமே ரொம்ப புதுசானதாக தான் இருக்கும். ஸோ கீழே ஒரு இது இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சாண்ட் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதை வந்து தண்ணியில் போட்டு மீதி இருக்கிற ஸ்டிக்கர்ஸை கையில் தான் எடுப்பாங்க. எடுத்துட்டா நம்மளோட பொருள் நம்ம கைக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ட்ராக்கோட்டூனியன், அப்புறம் இது வந்து நம்மளோட மாமிஸ் லவ் கிச்சன். கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரிசப்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் வந்து இந்த மேனுஃபேக்சரிங்கோ, அதே மாதிரி கிளாஸில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதை பார்த்து எடுத்துகிட்டு போனோன்னா அது முடிஞ்சது தான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே வரணும் அப்படின்னா ப்ரையராகவே இதில் வந்து
புக் பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து பெண்டன்ட்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரேம், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையா வந்து நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாங்கிட்டு வந்தது என்ன அப்படின்றத பார்ப்போம். என் பையனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரூவாயிட்டாரு. ஏன்னா வந்து இது அவரே பண்ணது, அவரே டிசைன் பண்ணது அப்படின்றதுனால வந்து பார்த்து பார்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது. ஏன்னா வந்து ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து இது இன்னும் இப்போ வந்து கொஞ்சம் வீக்கான கிளாஸாக தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பைரக்ஸ் லிட்ஸ் வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டேர் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பட் நான் வந்து வாங்கணும்னு நினச்ச சைஸோட லிட்டு கிடைக்கல. அகெயின் நான் அதை தனியாக வந்து அமேசான்லேயே இல்லை வேறு எப்போயாவது தான் வாங்கணும். பட்டு மிச்ச சைஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்து வந்து ஒரு பவுல். இது கோரலில் வந்து செட்டில் வந்து இந்த மாதிரி சைஸான பவுல்ஸ்லாம் வராது. இது மாதிரி நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப இடத்த பிடிக்கவும் செய்யாது. அதே சமயம் வந்து ஏதாவது டக்குன்னு சூடு பண்ணணும் அப்படின்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து 2 பிளேட் வாங்கினேன். ஸோ என்கிட்ட ஏற்கனவே கோரல் பிளேட்ஸு 2 செட் இருக்குது. சரி பரவாயில்ல, வாங்க வேண்டாம்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த பிளேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதில் ஒரு 2 பிளேட்டு ஒரு ஆசைக்கு வாங்கிட்டேன். அடுத்து வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது கிளாஸ் தான் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா $2.50 தான். கொஞ்சம் எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வெறும் வினிகர் இல்லை இந்த வாட்டர் மாதிரியான விஷயத்த தான் ஸ்ப்ரே பண்ணுமோன்ட்டு. பட் ஆக்சுவலாக ஆயிலுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்ததாக வந்து பைரக்ஸோட மெஷரிங் கப், அது பெருசாக ஜம்போ சைஸில் இருக்கும் இல்லையா, அதுதான். இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயந்தான். ஏதாவது டக்குன்னு நம்ம மைக்ரோவேவில் சூடு பண்ணணும், அதாவது பேக் பண்ணும்போது சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும், அந்த மாதிரினா வந்து இந்த கப் வந்து இன்னும் ஈஸி. ஏன்னா இது ஹேண்டிலோடு இருக்கு இல்லையா, மிச்சத்துக்கு சூடு பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த சைஸுக்கு வந்து லிட்டு இல்லை அங்கே. ஸோ அதனால் வந்து என்கிட்ட ஏற்கனவே ஒரு பவுல் இருந்துச்சு, அதோட லிட்டு பர்ஃபெக்டாக இதுக்கு செட் ஆச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி யூஸான ஒரு ப்ராடக்ட் தான் இது. கிளாஸ் கவுண்டர் சேவர். இது வந்து நம்ம கவுண்டரை அழகுபடுத்துறதுக்கும் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஏதாவது சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. டெம்பர்டு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கம்ப்ளீட்லி சேஃப் டு யூஸ். ஏன்னா கிச்சன் நிறையா சூடான இருக்கிற இடம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். அகெயின் இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. அதே மாதிரி நம்ம இதை வந்து கட்டிங் போர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணியும் பார்த்தேன்.
ஜஸ்ட் அந்த சவுண்டு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர்த்து, பட் ஈஸி டு யூஸு, மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. அப்படியே ஆன்டி ஸ்கிட் அந்த ரப்பர் இது போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ மேடையில் வைக்கும்போது உங்களுக்கு ஸ்கிட் ஆகி போகாமல் இருக்கும். க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கையிலையும் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை டிஷ்வாஷர்லேயுமே போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சேஃபான ப்ராடக்ட் கிச்சனுக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கிளாஸ் மியூசியமை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.